ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஓடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி. ஒரு பக்கம் தமிழக அரசினுடைய மிக முக்கியமான திட்டம் மகளிர் உரிமை தொகை. இப்போ மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகையை இன்னும் அமல்படுத்தலை. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தான் திரும்பவும் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 1000 ரூபாய் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக வருது. இந்த மாதம் போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பல வருஷமாக படிச்சுட்டு வேலை கிடைக்காம காத்துட்ருக்கிற நம்ம வீட்டு பட்டதாரி பிள்ளைகளுக்கான வேலையில்லா இளைஞர், அதாவது வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகை திட்டம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பல லட்சம் குடும்பங்களோட தூக்கத்தை கெடுக்கிற கேள்வி என்ன தெரியுமா? மகளிர் உரிமை தொகை வாங்குகிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு பட்டதாரி பெண்ணுக்கோ, இல்லை அவங்க வீட்டு பிள்ளைக்கோ, இல்லை அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஒரு பட்டதாரி அம்மாவுக்கோ அந்த வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகை கிடைக்குமா? இல்லை ஒரு திட்டம் வாங்கினா இன்னொரு திட்டம் கட் ஆகிடுமா? அப்படிங்கிறதான் நிறைய பேரோட வீட்டில் இருக்க ஒரு பெரிய கொஷின். இன்டர்நெட் ஃபுல்லாக தேடி பார்த்துருப்பீங்க, ஆனால் தெளிவான பதில் கிடச்சே இருக்காது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ விதிகள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, அக்கு வேற ஆணி வேறா, பாட்டம் டு டாப் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் ஆதாரங்களோட அலச போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும்ன்றதை நம்புங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்லலாம். இந்த மகளிர் உரிமை தொகை இதில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோடைய அஸ்திவாரம் என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சாதான் அடுத்த திட்டத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அரசாங்கம் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு சும்மா ஃபார்ம் மட்டும் வாங்கலை. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டான தகுதி பட்டியல், அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக இருக்கிற 21 வயது நிரம்பிய பெண்களுக்கு இது வழங்கப்படுது. ரெண்டாவது விஷயம், வருமான வரம்பு. உங்கள் குடும்பத்துடைய மொத்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், நில வரம்பு. 5 ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலமோ இல்லை 10 ஏக்கருக்கு மேலே புஞ்சை நிலமோ இருக்கக்கூடாது. நாலாவது, மின்சார நுகர்வு. வீட்டு உபயோக மின்சாரம் ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், சொகுசு வாகனங்கள். குடும்பத்தில் காரு, டிராக்டர் இந்த மாதிரியான 4 சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுவும் சொந்த உபயோகத்துக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. இந்த திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை கிடைக்கும். சரி, இந்த விதிகளில் எங்கேயாவது வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகை வாங்குறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? வேலையில்லா பட்டதாரி இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான உதவித்தொகையை இப்போவுமே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த பிறகு தான் இப்போது இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது கண்டினியூ ஆகிற திட்டம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. சரி, அந்த மகளிர் உரிமை தொகை ஜியோவில் அப்படி ஏதாவது எந்த நேரடி தடையாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிஷனில் அது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்போது ரெண்டாவது விஷயமான இந்த வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போது வேலைவாய்ப்பு அலுவலகம், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு நிறைய பேர் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் ரெனிவல்லாம் பண்ணியிருப்பீங்க. முன்னாடியெல்லாம் அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் ரெனிவல் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது வேலையில்லா இளைஞர்களுக்கான நிதி உதவி திட்டம், இது பல வருஷமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுட்டு வர ஒரு திட்டம். இதோட விதிகள் என்ன? ஃபஸ்ட்டு, நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை 12ஆம் வகுப்போ இல்லை பட்டப்படிப்போ முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு குறைஞ்சது 5 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கணும். அதை தொடர்ந்து புதுப்பித்ததும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து ரெனிவல் பண்ணிகிட்டே வரணும். ரெனிவல்லாம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ரெண்டாவது விஷயம், உங்களோட வயது வரம்பு. இப்போ எஸ்சி எஸ்டினா அவங்களுக்கு 45 வயசு வரைக்கும், மற்ற பிரிவினராக இருந்தால் அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது வருமான வரம்பு. இதோட ரொம்ப முக்கியமான விதி குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய விதிகளில் இருந்து தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் விதிகள் மாறுபட்டிருக்கலாம். ரெண்டாவது விஷயம், அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தற்போதைய தேதியில் எந்த ஒரு கல்வி நிறுவனத்துலையும் வழக்கமான ஒரு மாணவர், அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் கரஸில் படிச்சுக்கலாம், ஆனால் ரெகுலராக போய் காலேஜ் படிக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. அப்போது ஒரு குடும்பத்தில் அம்மா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம். அதே வீட்டில் இருக்கிற பொண்ணோ இல்லை பையனோ டிகிரி முடித்து 5 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்குமா? இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா? இந்த 2 திட்டங்களும் ஒரே குடும்பத்தில் சாத்தியமா? வாய்ப்புகள் இருக்கா? என்னென்ன தடைகள் இருக்குது? ஒரு மகா யுத்தமே நம்மளுக்கு நடக்கும். அம்மா 1000 ரூபாய் வாங்குறாங்க, நமக்கு இந்த உதவித்தொகை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி. ஸோ சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இதுதான் நம்மளுடைய மெயின் விஷயமே. ஏன்னா நிறைய பேருக்குள்ளே இருக்கிற சந்தேகம் இதுதான். அது நம்மளுக்கு உரிமை தொகை அப்ளை பண்ண போகிறோம், ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம், வந்துட போது அதே போல் இது வந்துடுது. ஆனால் ரெண்டுமே வாங்க முடியுமா அப்படின்றதான் பெரிய டவுட்டு. ஸோ மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது
குடும்ப தலைவிக்கானது. வேலையில்லா உதவித்தொகை அப்படிங்கிறது வேலை தேடுற தனிநபர் பட்டதாரிகளுக்கானது. 2 திட்டங்களுடைய நோக்கமும் பயனாளிகளும் வேறு வேறு. சட்டப்படி ஒரு குடும்பத்தில் தகுதியான நபர்கள் வெவ்வேறு திட்டங்களின் கீழே பலன் பெறுவதை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக தடுக்கிறதே கிடையாது. வேறு வேறு திட்டம். அம்மா வந்து மகளிர் உரிமை தொகை, பொண்ணோ இல்லை பையனோ வந்து வேலையில்லா பட்டதாரி. ஸோ அரசாங்கம் தடுக்காது. அதே போல் அரசாணையை நம்ம இங்கே தெளிவுபடுத்திக்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கான தகுதி நீக்க பட்டியலில் இன்எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம், ஓஏபி, ஓல்டேஜ் பென்ஷன் சொல்லுவோம். ஓஏபி வாங்குறவங்க அரசு ஊழியர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளனர். வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகை பெறுபவர்கள் என்று எங்கேயுமே குறிப்பிடவில்லை. சரிங்களா? இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை யார் வாங்க முடியாதுன்னா, அரசு பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அரசு வேலையிலேருந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது. அதே போல் ஓஏபி, ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு கிடையாது. இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இல்லைன்னு எங்கேயுமே அந்த ஜிஓவில் சொல்லவே இல்லை. அலசி ஆராய்ஞ்சாச்சு. சரி, இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெட் சிக்னல் இருக்கும்ல, தடைகள் இருக்கும்ல. அப்படி என்ன ஒரு தடை அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. மகளிர் உரிமை தொகைக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் வேலையில்லா பட்டதாரி இருக்காங்க இல்லையா, அந்த உதவித்தொகைக்கு அரசாங்கம் நிர்ணயித்து இருக்கிற குடும்ப வருமான வரம்பு ரொம்ப கம்மி, 72,000. சரிங்களா? 1 லட்சத்துக்கும் குறைவானது. ஒருவேளை உங்கள் குடும்ப வருமானம் 1.5 லட்சமாக இருந்துச்சுன்னா உங்களால் மகளிர் உரிமை தொகை வாங்க முடியும். ஆனால் வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகையை வாங்க முடியாது. ஏன்னா அந்த வருமான வரம்பை அது தாண்டிடும். அதே போல் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் இணைப்பு 2 திட்டங்களுமே ஆதார் மூலமாக நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படுறதால ஒரே ரேஷன் கார்டில் இருக்கிற வருமான விவரங்கள் ஆன்லைனில் கிராஸ் வெரிஃபிகேஷன் செய்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து மாட்டிடும். ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா முரண்பாடு வாய்ப்பு வரும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 2ல் ஏதாவது ஒரு ஸ்கீமை கட் பண்ணிடுவாங்க. இல்லைனா 2த்தையும் கட் பண்ணிவிட்டு இதுக்கான விளக்கத்தை நம்மக்கிட்ட கேட்குறதுக்கோ இல்லை நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கோ கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சரி, நம்ம என்ன செய்யணும், என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இந்த குழப்பம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தீர்வு என்ன? நான் 2க்குமே தகுதி ஆகணும்னா என்ன பண்ணணும், இதை வந்து நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேவையான ஆவணங்கள் பார்க்குறப்ப ஆதார் கார்டு, மொபைல் எண்ணோட இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு. அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸ்மார்ட் கார்டு, அரிசி அட்டையாக இருக்கணும், ரேஷன் கார்டு. சரிங்களா? அரிசி வாங்கக்கூடிய அட்டை. வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட், சேவை மையம் மூலமாக பெறப்பட்ட நடப்பு ஆண்டினுடைய சரியான வருமான சான்றிதழ் இருக்கணும். வருமான சான்றிதழ் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் இப்போ எடுத்தியா அப்படிங்கிறதான் கணக்கு. அடுத்தது கல்வி சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்கும். அதே போல் நீங்கள் படிச்சிங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம். இது வந்து ஆதார் சீடட் ஆக்டிவ் பாஸ்புக்காக இருக்கணும். ஆதார் சீடட்னா ஆதார் லிங்க்டு, உங்கள் பேங்க் பாஸ்புக் கூட ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகை வாங்க போகிறீங்கன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் தேவை. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய வேலைவாய்ப்பு பதிவை ஆன்லைனில் சரியாக ரெனிவல் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. பண்ணலன்னா ரெனிவல் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்துடைய உண்மையான வருமானம் அரசாங்கத்தினுடைய 2 திட்டங்களினுடைய விதிகளுக்குள்ளேயும் வருதா அப்படிங்கிறத சேவை மைய வருமான சான்றிதழ் மூலமாக உறுதிப்படுத்துங்க. முரண்பாடான வருமான விவரங்களை வெவ்வேறு இடங்களில் கொடுக்கக்கூடாது. 2த்துக்குமே ஒரே வருமான சான்றிதழ் தான் கொடுக்கணும். 60,000 70,000 போட்டு வருமான சான்றிதழ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதே தான் வந்து வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறப்பையும் கொடுக்கணும். அதே போல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறப்பையும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை இருக்காங்க இல்லையா, ஆர்ஐ, அவங்கள அணுகி குடும்ப தலைவி தனி, வேலை தேடுற பட்டதாரி நபர் தனி அப்படின்னு சொல்லி தகுதி சான்றுகளை தெளிவாக சமர்ப்பித்து விண்ணப்பிக்கணும். ஏன்னா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கான காரணத்தை கேட்டு ஆன்லைன்லேயே மேல்முறையீடு அப்பீல் பண்ணுறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. அடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே மாதிரி போயிட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. எதுவுமே 100% நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் 99%. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா, சட்டப்படி உங்கள் குடும்ப வருமானமும் தகுதிகளும் அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அம்மாவோட மகளிர் உரிமை தொகையும் நிற்கும், பிள்ளைகளோட வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகையும் கைக்கு வரும். உரிமை என்பது யாருக்குமே மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் அரசாங்கம் நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருந்தப்போ உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம், இதை நீங்கள் கண்டிப்பாக டவுட் கேட்பீங்க கமெண்ட்டில், அதனால் நானே சொல்லிடுறேன். அம்மா மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க, அதே கார்டில் இருக்கிற பையனோ பொண்ணோ வந்து வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகை வாங்க முடியுமான்றதை பார்த்தோம். சரி, ஒருவேளை அம்மாவே கிராஜுவேட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. படித்த அம்மாவே மகளிர் உரிமை தொகையும் அதே நேரத்தில் வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகையும் சேர்த்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சில பேருக்கு இருக்குது. இப்போ வந்து பசங்கள்லாம் குட்டி பசங்கன்னு வச்சுக்கோங்க.
அம்மா வந்து படிச்சுட்டு ஒரு 5, 6 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் அம்மா, பசங்க இருக்காங்க. பசங்கலாம் நல்லா படித்து முடிச்சிருக்காங்கன்னா, அது பசங்க வாங்கிக்க போகிறாங்க. சப்போஸ் குட்டி குழந்தை உள்ள அம்மாக்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நிறைய பெண்கள் அப்படி தானே வேலை இல்லா பட்டதாரியாக தானே வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்க முடியுமா அப்படிங்கிறத நான் சொல்லணும் இல்லையா? சரி, இதுக்கும் அதே விஷயந்தான். 2,00,000 வந்து வருமான வரம்பு வந்து மகளிர் உரிமை தொகைக்கும் 72,000 வேலையில்லா பட்டதாரிக்கு வருமான வரையறை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை அம்மாவுடைய அதாவது அந்த குடும்பத்துடைய வருமானம் 1,50,000 தாண்டி இருந்துச்சுன்னா அந்த வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகை வாங்க முடியாது. மகளிர் உரிமை தொகை மட்டும் 1000 2,500 அது மட்டும் வாங்கிக்க முடியும். சரி, இப்போது வருமானமும் ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோ. ஒரு வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் வந்து 50,000 60,000 தான் அவங்க குடும்பத்துக்கே வருது. ஓகேவா? இப்போது 50,000ன்னு வச்சுக்கோங்க. அது கூட வந்து ஒரு 12,000 மாதம் 1,000 ரூபாயா சேர்த்துட்டோன்னா எவ்வளோ வரும்? 62,000 வருது. அப்போ 72,000த்துக்குள்ளே தான் வந்து வருமானம் இருக்குது. அப்போ இன்னொரு அந்த திட்டத்துலேயும் நான் வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல சிக்கல் இருக்குது. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து ஒரே ஆள் 2 திட்டத்துலலாம் வந்து பெனிஃபிட்டு வாங்க முடியாது. அதுதான் அரசாங்கத்துடைய நோக்கமே. ஸோ நம்ம சப்போஸ் அது அந்த வரம்புக்குள்ளே தான் வரும், வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஆதார் கார்டை வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணுறப்ப இவங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலையும் வாங்குறாங்க, வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகையும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஏன்னா மகளிர் உரிமை தொகையில் நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. நம்ம அந்த ஸ்டைஃபண்ட் வாங்குகிறோம் இல்லைங்களா, வேலையில்லா பட்டதாரின்னு சொல்லி, அதில் சொல்லியிருப்பாங்க அரசாங்கத்தோடைய மற்ற எந்த விதமான உதவித்தொகையும் நீங்கள் பெற்றவராக இருக்கக்கூடாதுன்னு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? ஒன்று வந்து கட்டாயிரும். ஒன்று அந்த வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகை கட்டாயிடும், இல்லைனா மகளிர் உரிமை தொகை கட்டாயிடும். ஸோ நம்மளுக்கு எதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றுத்துலேருந்து தான் அரசாங்கத்தினுடைய உதவியை நம்ம பெற முடியும். இதுதான் வந்து ரூல்ஸாக வைப்பாங்க. இது வரைக்கும் இருக்கிற ரூல்ஸ் இதுதான். இனிமே வந்துச்சுனாலும் அப்படி தான் வந்து இருக்கும். அம்மாவே 2 திட்டங்களையும் வாங்க நினைச்சாலும், அதாவது ஒரே நபர் தான், அரசாங்கத்தினுடைய வருமான வரம்பு மற்றும் டபுள் பெனிஃபிட் விதிகள் படி அந்த பெனிஃபிட் விதிகள் வச்சுருக்காங்க. இரட்டை பயன் டபுள் பெனிஃபிட் விதிகள் படி அது சாத்தியமே இல்லை. சரிங்களா? அம்மா பிள்ளை அப்படி பார்த்தோன்னா 2 பேரும் வேறு வேறு நபர்கள். அம்மா பொண்ணு 2 பேரும் வேறு வேறு நபர்கள். தாராளமாக 2 திட்டத்தினுடைய பயன்களையும் ஒரே ரேஷன் கார்டில் அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது, சாத்தியமும் ஆகும். ஆனால் அம்மாவே 2த்தையும் வாங்கணும்னு நினச்சா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. டபுள் பெனிஃபிட்னு சொல்லி சம்டைம்ஸ் 2த்தையுமே கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கான அரசாங்க ஸ்கீமை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், படிப்பு ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க சில பேர். ஸோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் நம்ம அடுத்த வீடியோ போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய அதிரடியான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். தேங்க்யூ.